பார்த்து நிற்கிறார்கள், ஒன்றாக பூங்குத்து வாங்குகிறார்கள், போஸ்ட் கொடுக்கிறார்கள், தோல்ல கை போட்டு போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் சமூகம் ஒத்துக்குச்சு. சமீபத்திய வருடங்களில் நிறைய மாற்றங்கள் அதில் பார்த்துருக்கிறோம். ஆனா ரொம்ப காலமாக மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது என்னன்னு கேட்டா, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கல்யாணம் அப்படின்னு வந்துட்டா தன்னை விட படிப்புல குறைவான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. மட்டும் பெரிய அளவுக்கு மாறியதாக தெரியல. எத்தனையோ மாற்றங்களை சந்தித்து விட்ட திருமணம் இந்த விஷயத்தில் இதுவரை மாறியதாக தெரியவில்லை. ஏன்? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். இன்னொரு விஷயத்தை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பொதுவா திருமணம்னு ஒரு பேச்சு எடுத்தாலே ஒரு சின்ன உதறல் எடுக்கும் அப்படிம்பாங்க. பேச்சுலரா இருக்கும்போது நல்ல என்ஜாய்மெண்ட் நிறைய பண்ணிருப்போம். கல்யாணம்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிருவோம். வரைக்கும் அப்பா அம்மா கூடயே இருந்திருக்கோம். புதுசா ஒரு உறவு வரப்போகுது, அவங்க எப்படி இருப்பாங்களோ, அந்த பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கு. ஆமா, அப்படியில சொல்றீங்க வெக்கமா இருக்கோ? பொண்ணு பாக்குறேன்னு சொன்ன உடனே யாருக்கு வெக்கம் வந்துச்சு? இந்த பொண்ணு பாக்குறப்ப ஒத்தி போறது ஒண்ணு, எனக்கு பொண்ணு பாருங்கயான்னு கம்யூனிகேட் பண்றது ஒரு விஷயம் இருக்கு. அது இதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பத்திரிக்கை கொடுக்க வரப்ப பாருங்க, என் கூட படிச்சவன் இல்ல என் கூட சுத்தின அவனுக்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க, எனக்கு இன்னும் ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, வீட்டுல வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ண வேண்டாம்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க வந்து வீட்டுல வந்து பேசுவாங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. ஒரு நாள் தான் தனியா சுத்துறது அப்படின்னு அப்பாட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்பான்னு சொல்லிருங்க, அவ்வளவுதானே. அப்பா நான் எவ்வளவு நாள் தான் தனியா சுத்துறது சொல்லணும். சொல்றேன், தாராளமா சொல்றேன், தைரியமா சொல்றேன். சொல்லுங்க அம்மாட்ட. அம்மா சீக்கிரம் பொண்ணு பாருங்கம்மா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்ச திருமணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கால் பதிச்ச மாதிரி இருக்கும். இப்பவே கண்ணை கட்டுது. நைஸ். தென் சோ நமக்குன்னு ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க, நம்மளோட சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட டிஸ்டன்ட் கசினை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 இயர்ஸா லவ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்கோம். என்னது இவ்வளவு நாள் நம்ம அம்மா அப்பா சொன்னதை கேட்டுட்டு இருந்தோம். அட நம்ம சொல்றத கேட்க ஒரு ஆள் கிடைச்சாச்சு. நான் ஏதாவது கேட்டேன் வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது அறிவான பெண்ணை தேடுகிறீர்களா, அழகான பெண்ணை தேடுகிறீர்களா? எனக்கு 2 பேர் அறிவா இருந்தா குடும்பம் ஓடாது. ஒருத்தர் அழகாவும் ஒருத்தர் அறிவாவும் இருந்தா குடும்பம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது. கூடாது என்றால் அந்த பொண்ணு நான் மட்டும் தான் பார்க்கணும், மத்தவங்களுக்கு பிடிக்க கூடாது, அவ்வளவுதான். எல்லாரும் சைட் அடிப்பாங்கன்ட்டு தான் மத்தவனும் பார்த்து ரசிச்சிருவான். கண்டிப்பா. அது எனக்கு கண்டிப்பா அறிவான பெண்கள், அறிவான பெண் தான் வேணும். தென் அழகு வேணாம், அறிவு பாதி இருந்தா போதும். ஓகே. ஏன் அழகு வேண்டாம்? அழகான பெண்ணை திருமணம் செய்ததில் என்ன ப்ராப்ளம்? டிஸ்கவுண்ட்ல ஃப்ரீயா வந்தா ஓகே, அது மாதிரி ஒரு உங்களுக்கு மட்டும் ஏன்டா இந்த அல்ப புத்தி? அறிவானவர் எங்க கொடுங்க. ஏன் அவங்க நான் அழகா அறிவு இருந்தாலும் அழகு இருக்கும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. கரெக்ட் ஆஃபீஸர். அப்படின்னா இல்ல சொசைட்டில என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கிளி மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான், குரங்கு மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான், அசிங்கமான உள்ள பொண்ணை பார்த்தா. நயன்தாரா பாத்தீங்களா சார்? த்ரிஷா பாத்தீங்களா? த்ரிஷா அவங்கள மாதிரி இல்லனாலும் ஓரளவு இருக்கிற மாதிரி அழகுதான். பொண்ணு பார்க்கும் போது பொண்ணு என்ன படிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, போட்டோவை தானே ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அங்கே அழகுல அவங்கள விட ஜாஸ்தியா இருக்கணும், படிப்புல அவங்கள விட கம்மியா இருக்கணும். அழகுல அவங்கள விட ஜாஸ்தியா இருக்கணும், படிப்புல அவங்கள விட கம்மியா இருக்கணும். பண்ணும்போதும் நான் இதே குண்டா தான் இருந்தேன். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே குண்டா தான் இருக்கேன். என் கணவருக்கு இப்ப நான் குண்டா இருக்கிறது வித்தியாசமா தெரியுது. மாட்டிக்கிட்டியா பாரு, நீ வந்து கொஞ்சம் உடம்ப குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், வாக்கிங் போலாம், நான் வேணா கேன்வாஸ் ஷூ வாங்கிட்டு வரட்டுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அழகா கேட்டாலும் பரவாயில்ல, அறிவா கேட்டாலும் பரவாயில்ல. இப்ப மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கேக்குறது பொண்ணுக்கு சொத்து எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட். பணம் தான் நல்லா இருக்காங்க. ஏன்னா அறிவா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டுல வந்து ஒரு அடிமை தான் பெண், ஒரு வேலைக்காரி தான். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. தான் சார், அழகா இல்லைன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க, ஜாதகம் வருது எல்லாமே பார்ப்பாங்க. அட்லாஸ்ட் போட்டோ போச்சுன்னா கேன்சல். மோசம் போயிட்டா, மோசம் போயிட்டா. படித்த பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஆணவம் இருக்கு. ஆணவம் படித்த பெண்களுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கு. வேற இது ரொம்ப தப்பு. MBA triple M MPhil PhD. I'm undergoing PhD. கேஸ் அதிகமா இருக்குன்னா 100% வந்து காரணம் வந்து ரொம்ப அதிகமான படிச்ச பெண்கள்,
இருக்கிற இடத்துல தான். ஆனா அவங்க படிப்பு வரலங்கிறதுக்காக படிக்க படிக்க வரல படிக்க வைக்கல. ஓகே, அதனால தான் படிக்க வைக்கணும். ஆமா. ஓகே, இப்போ அவங்க மதிப்பாங்க. அவங்க மதிப்பாங்க. இப்போ படிக்கலன்னா இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்க.